வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆஃபர்லாட் தமிழ் சேனல். இன்னைக்கு மே மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த வீடியோவில் உங்களுடைய கடைக்கோ, கேண்டீனுக்கோ, ஹோட்டலுக்கோ, வீட்டுக்கோ, வியாபாரத்துக்கோ அதிகமாக வாங்குகிற பழங்களுக்கான செலவை எப்படி பாதியாக குறைக்கலான்னு பார்க்க போகிறோம். எப்படின்னா, இன்னைக்கு பழ மார்க்கெட்டில் எந்தெந்த பழங்களோட விலை அதிகமாக இருக்குது, எந்தெந்த பழங்களோட விலை குறைஞ்சிருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு விலைக்குறைவாக கிடைச்சிட்டு இருக்கிற பழங்களை இன்னைக்கு அதிகமாக வாங்கி உங்களுடைய செலவுகளை குறைச்சிக்கலாம். இன்னைக்கு தர்பூசணி 1 கிலோ 30 ரூபாய்க்கு கிடைக்குது. திருநிப்பழம் 1 கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பங்கனப்பள்ளி மாம்பழம் 1 கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. செந்தூர மாம்பழம் 1 கிலோ 80 ரூபாய்க்கு கிடைக்குது. சிவப்பு ஆப்பிள் 1 கிலோ 250 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுது. கொய்யாப்பழம் 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கருப்பு திராட்சை 1 கிலோ 130 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மாதுளம்பழம் 1 கிலோ 120 ரூபாயிலிருந்து 240 ரூபா வரை கிடைக்குது. பப்பாளி பழம் 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சாத்துக்குடி 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அன்னாச்சி பழம் 1 கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. செவ்வாழைப்பழம் 1 கிலோ 70 ரூபா. ஆரஞ்சு பழம் 1 கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கிவி 1 கிலோ 180 ரூபா. டிராகன் பழம் 1 கிலோ 150 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பலாப்பழம் 1 கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ப்ளம்ஸ் 1 கிலோ 350 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. பேரிக்காய் 1 கிலோ 220 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. நேந்திர வாழைப்பழம் 1 கிலோ 55 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஏலக்கி வாழைப்பழம் 1 கிலோ 55 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பச்சை ஆப்பிள் 1 கிலோ 200 ரூபாயிலிருந்து 240 ரூபா வரைக்கும் கிடைக்குது. பன்னீர் திராட்சை 1 கிலோ 80 ரூபாய்க்கு கிடைக்குது. முலாம்பழம் 1 கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மல்கோவா மாம்பழம் 1 கிலோ 180 ரூபா. ஸ்ட்ராபெரி ஒரு பாக்ஸ் 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அடுத்ததா இன்னைக்கு நம்மளுடைய பழங்கள் வாங்குற செலவை பாதியாக குறைக்கிறதுக்காக விலைக்குறைவாக கிடைச்சிட்டு இருக்கிற பழங்கள் என்னென்னு பார்த்துடலாம். கிர்னி பழம் 1 கிலோ இன்னைக்கு 25 ரூபா. இளநீ ஒரு பீஸ் 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. தர்பூசணி 1 கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. முலாம்பழம் 1 கிலோ 30 ரூபா. பப்பாளி பழம் 1 கிலோ 50 ரூபா. நேந்திர வாழைப்பழம் 1 கிலோ 55 ரூபா. ஏலக்கி வாழைப்பழம் 1 கிலோ 55 ரூபா. கொய்யாப்பழம் 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சாத்துக்குடி 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அன்னாச்சி பழம் 1 கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. இந்த 10 வகை பழங்கள் இப்போ சீசனில் விலைக்குறைவாக கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த பழங்களை உங்களுடைய கடைக்கோ, கேண்டீனுக்கோ, ஹோட்டலுக்கோ, வீட்டுக்கோ, வியாபாரத்துக்கோ அதிகமாக வாங்கி உங்களுடைய செலவுகளை குறைச்சிக்கலாம். நீங்கள் பழங்களை வியாபாரத்துக்கும் கடைக்கும் வாங்க போகிறீங்கன்னா லாரியிலிருந்து மூட்டையாகவே வாங்கினீங்கன்னா ரொம்பவுமே விலைக்குறைவாக கிடைக்குங்க. பாக்ஸாக எடுத்திங்கன்னா ஒரு பாக்ஸில் 4 அல்லது 5 கிலோ இருக்கும். வியாபாரத்துக்குன்னா கரெக்டாக இருக்குங்க. வீட்டுக்குன்னா 2-3 பேர் சேர்ந்து வாங்கி வீட்டில் போய் பிரித்தா செலவை குறைச்சிக்கலாம். இதே மாதிரி இன்னைக்கு விலைக்குறைவாக கிடைக்கிற காய்கறிகள் மற்றும் பூக்களோட லிஸ்ட் நம்ம சேனலில் இருக்குது. சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா டெய்லியுமே காலையில் விலைக்குறைவாக கிடைச்சிட்டு இருக்கிற பொருட்களை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வாங்கி செலவுகளை குறைச்சிக்கலாம். நன்றி.